ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீரையில் வந்து இரும்பு சத்து ரொம்ப இருக்குது. லைட்டாக வந்து கசக்கிற தன்மை இருக்கிறதுனால நம்ம பொதுவாகவே சப்பாத்தி மாவு கூட போட்டு பிசைவோம், இல்லைன்னா தால் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம், இல்லைன்னா பூரி பண்ணுவோம். பட் பொரியல் பண்ணாவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கட் அளவுக்கு வெந்தயக்கீரை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, தாளிக்க தேங்காய் எண்ணெய், உப்பு. எனக்கு வந்து இங்கே வெந்தயக்கீரை இந்த மாதிரி இவ்வளோ நீளமாக தாங்க கிடைக்கும், ரொம்ப சின்னதாக கிடைக்காது. அதனால் நான் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து கிள்ளிக்கலாம். அதில் வந்து மஞ்சள் இல்லாத தலை, பூச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் நீங்கள் வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் மிளகாய் வந்து உடைக்காமல் தான் போடுறேன். ஏன்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது மிளகாய் வந்து உடச்சி போட்டோன்னா அந்த விதை வந்து வாய்க்கு தட்டுப்படும். அதனால் சின்ன வெங்காயம் வந்து 1/2 கப் அளவுக்கு. சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் வதங்கின பிற்பாடு நம்ம வந்து கீரையை வந்து போட்டுக்கலாம். கீரை சேர்க்கும் பொழுது எப்போதுமே உப்பு வந்து ஆரம்பத்திலே சேர்த்திடாதீங்க. ஏன்னா கீரையினுடைய அளவு வந்து நல்லா குறைஞ்சி வரும். அதனால் நம்ம வந்து கடைசியில் உப்பு சேர்த்திக்கிட்டா போதும். இப்போ கீரையை போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க. பொதுவாகவே கீரை வந்து நம்ம பொரியலாக பண்ணும் பொழுது தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளாரையே இந்த பொரியல் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், கீரை வந்து உங்களுக்கு பாதியாக சுருங்கிருச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கையில் வந்து நசுக்கி பார்த்திங்கன்னா இலை வந்து நல்லா குழஞ்சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு மேலே கீரையினுடைய அளவு வந்து உங்களுக்கு குறையாது. இதிலே உங்களுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா தண்டு தெரியும். அதே நல்ல இளமான கீரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு தண்டு கூட உங்களுக்கு தெரியாது. இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்டான வெந்தயக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வெந்தயக்கீரை குக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.